ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராமு ஹியர். ஹலோ இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு பகல் சரியா 11 மணிக்கு பனகல் ரோடு வழியா ஒரு கள்ளச்சாராய லாரி போக போகுது. சார், இங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? லாரி நம்பர் MSL 2034. உங்க பேர் என்ன? ப்ளீஸ் போன் நம்பர் என்ன? லாரி நம்பர் MSL 2034. சார், உங்க போன் நம்பர் சொல்லுங்க. கான்ஸ்டபிள், போய் பிடிங்க அவனை. ரூபாய் மதிப்புள்ள நம்ம சாராய லாரி போலீஸில் பிடிபட்டுச்சு. ஏன்பா இந்த மாதிரி சில்லற விஷயம் என் காதல போடணுமா? அதுக்கு இல்லப்பா, இந்த 10 வருஷத்துல இது மாதிரி நடந்ததே இல்ல. ஓஹோ, அத சொல்றியா? டிரைவர் என்னானா? லாரி விட்டுட்டு ஓடி வந்துட்டான். புத்திசாலி பையன். இது எந்த இடத்துல நடந்தது? பனகல் ரோட்ல. அந்த ஏரியாவுக்கு யார் இன்ஸ்பெக்டர்? யாரோ புதுசா வந்திருக்கானா பாஸ். அதுதானே பார்த்தேன். ஆல்ரைட், நாளைக்கு நடக்க போற நம்ம பார்ட்டிக்கு அவனுக்கு கும்பர் அழைப்பு அனுப்பு. ஓகே பாஸ். என்ன விஷயம் டாலி? ஒண்ணும் இல்ல, ஒரு புது இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் பணம் முடியும். ஹலோ மிஸ்டர் டி, ப்ளீஸ் கம். நீங்க இன்ஸ்பெக்டர் ராமு. ஓ, இன்ஸ்பெக்டர் ராமு நீங்க தானா? கிளாட் டு மீட் யூ. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. மிஸ்டர் நாகராஜ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். எஸ் டியர். இவர் தான் இன்ஸ்பெக்டர் ராமு. அப்படியா? உங்களை பார்த்ததுல எனக்கு எல்லையில்லா சந்தோஷம். சரிங்களே, வணக்கம். இவர் இன்ஸ்பெக்டர் இல்லையா? சிகரெட் பிடிக்க மாட்டார், திருடனா தான் பிடிப்பார். மிஸ்டர் ராம், உங்களை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். உங்களை பத்தி அடிக்கடி பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கிறேன். நீங்க இங்க வந்தது இந்த பார்ட்டிக்கு ஒரு புது கலை. இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போய் எனக்கு வழக்கம் இல்லை. மேலதிகாரி சொன்னார், உங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். தேங்க்ஸ். ஹலோ, மன்னிக்கணும் லில்லி சார. நான் கவனிச்சுக்கிறேன். நம்ம சாராச்சே. வாங்க ப்ளீஸ், வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? வேற எடுத்துக்கோங்க. என்னது? எல்லாம் இருக்கு. விஸ்கி, பிராண்டி, ஜின். வேஷ், கடையோ ஓபன் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதும். இந்த ஜின்னையா சாப்பிடுங்க. சாஃப்ட் ட்ரிங்க், தண்ணி மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இதெல்லாம் குடிப்பீங்களா? ஏன்? இல்ல, பெண்ணாச்சேன்னு நினைச்சேன். ஆனந்தம் ஆண்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? மாடர்ன் சொசைட்டில ஆணாவது பெண்ணாவது இங்க எல்லாமே சமம். சரியா சொன்னீங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உண்மையிலேயே நீங்க தான் குடியும் குடித்தனமா இருக்கீங்க. அட, பேச தெரியாது நினைச்சா போடு போடுன்னு போடுறீங்களே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போது மிஸ் லில்லி நடனமாடி நம்ம எல்லாம் மகிழ்விப்பார். என்ன ஜென்மம் இது? பொண்ணு மேல வந்து விழுந்தா கூட பிடிச்ச புளியாட்டம். யார சொல்ற? உங்களை சொல்லலீங்க,
அந்த ராமு சொன்னேன். ஆமா, அந்த ஆளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்தினிகள் ஆண்கள்லயும் உண்டு. இவன் அந்த ரகம். நம்ம முயற்சிக்கு தான் முற்றுப்புள்ளியே கிடையாது. டார்லிங், எல்லாருக்கும் தலையில மட்டும்தான் முளை, உங்களுக்கு உடம்பெல்லாம் முளைதான். இந்த திறமையெல்லாம் என் பழைய முதலாளி தயாளர் எனக்கு தந்த தர்மம். அவர் பெரிய அறிவாளி. நீங்க இன்னொருத்தர் புகழ்றத நான் இன்னைக்குதான் கேக்குறேன். ஆமா, அவர் எப்படி இறந்து போனாரு? இதப்பா லில்லி, 2 அறிவாளிகள் ஒரே இடத்துல இருந்தா அங்க விவாதம் தான் நடக்கும், வேலை நடக்காது. அதனால அவரை நான் தான் கொன்னேன். நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எஜமா. நம்ம எஜமா என்னைக்கு எங்களுக்கு நீங்க தான் எஜமா. நம்ம இனிமே யாருக்குமே எஜமான் இல்லை. அதுவும் கடைக்காரங்கெல்லாம் கொஞ்சம் கூட கருணை இல்லாம நடந்துக்கிட்டாங்களே. எத்தனை வருஷமா இந்த கிளப் எடுத்து நடத்துறீங்க, எவ்வளவு பணம் கொடுத்திருப்பீங்க? 1 மாசம் வாடகை பாக்கிக்கா உங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்களே உஸ்தாத். சீதக்காதி மாதிரி வாரி வழங்குற கை கடைசியில சம்பள பாக்கி நாங்க கேட்டு வாங்குற நிலைமை வந்துருச்சு. சம்பள பாக்கியா? பரவாயில்ல ரகுமான், அது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதை வேணும். உங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்க வேணாம். கடைசியா மிஞ்சினது இந்த சேரும் டேபிளும் தான். ஏண்டா இன்னும் நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்கடா போலாம். சலாம் ரகுமான். பரவாயில்ல, வர்றேன். ரஹ்மான் பாய், சாவையா நிம்பல் எதுக்கு கவலைப்படுறான்? ரஹ்மான் பாய், என்னுடைய ஒரு சொல்லுக்காக சொத்து சுகம் அத்தனை இழந்து இப்படி பராரியா நிக்கிறீங்களே. நெய் ராம பையா, நிம்பல் எதை சொத்துன்னு சொல்றான் அதே நம்ம சுமைன்னு நினைக்கிறான். இதெல்லாம் வெறும் பலூன், உள்ளே ஒண்ணுமில்லை, பெருசா போய் ஊதி வச்சிருந்தான். இந்த உண்மையை சொன்னா டமா வச்சுட்டான். என்ன பாய் சொல்றீங்க? அரே ராம் பையா, இந்த துனியாமே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பம் தான். அதுக்கு சலாம் சொல்றான். ஏன் பாய், இனிமே எங்க தங்க போறீங்க? என் வீட்டுக்கு வந்துருங்க. நை என்ன மன்னிச்சிடலாம் ராம் பையா. கூடு கூட ஒரு கூடு கலைஞ்சா இன்னொரு கூடு கட்டிக்கிறான். நம்ம மனுஷன் அது கூட முடியாதுங்க. ஆவ் ராம் பையா, ஆவ்.
ஹலோ. நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு வேளச்சேரி ரோட்ல கள்ளக்கடத்தல் லாரி ஒண்ணு போகும். சார், நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? தயவுசெய்து சொல்லுங்க. லாரி நம்பர் TN. பிளீஸ் கொஞ்சம். சொல்லுங்க. லாரி நம்பர் TNU 4113. 4113. தேங்க்யூ சார். சார், நீங்க போலீஸ் இலாக்காவுக்கு எவ்வளவோ உதவி செய்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து உங்க பேர் என்ன? ரொம்ப பழக்கு. டயர் தரல பட்டாதானே என் கையில் தான் லாரி பறக்குது. அதுக்கு சொல்லலைங்க, இவ்வளவு வேகமா போறீங்களே, யாராவது குறுக்க வந்துட்டா? குறுக்க வந்தாது அவன் தலை எடுத்து. எனக்கு ஒரு கண்ணு, எனக்கு ரோடு தான் தெரியும், ரோட்ல போற ஆளு தெரியாது. அண்ணே, போய். போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணுங்க. சீக்கிரம். உடனே ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து இவங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போ. சீக்கிரம். எஸ் சார். ஆமா, அதுவும் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வா. குயிக். Hi, darling. कुछ नहीं, तुम खेलो, मैं अभी आया. பிடிபட்டவங்களை பத்தின ஏதாவது தகவல் உண்டா? சந்தேகத்தின் பேர்ல 7-8 லாரி டிரைவர்களை போலீசாருங்க கைது செஞ்சிருக்காங்க. அதுல நம்ம ஒத்தக்கணும் ஒருத்தன். வெரி குட். அவனை போலீஸுக்கு காட்டி கொடுக்கிற சாட்சி யாராவது? கத்தி தீட்டுற பொண்ணுறுத்தி அவனை நல்லா கவனிச்சுட்டா. சந்தோஷம். நீ அவளை கவனி. பாவம், அவளுடைய தரித்திரத்தை தீட்டுவை. அப்படியே அந்த லாரிக்கும் தீயவை. எஸ் மா. அட்ரஸ் பக்க. யோ, எவ்வளவு ரூபாயா இருக்கு? சொலையா 10,000 ரூபாய் இருக்கு. போலீஸ்காரங்க கிட்ட கடைசி வரைக்கும் நீ வாயை திறக்காம இருக்கணும், தெரியுமா? யோ, இம்மா படத்துக்காக பார்க்க பூரா உண்மையா இருந்துருவேயா. டாக்டர், இன்ஸ்பெக்டர், பிரேத பிரசவம் சாயங்காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகளோட பாடிய பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பொண்ணு தான் சார். அம்மா, இந்த பொண்ணு எங்கேயும் கூட்டு வந்த? சார் நீங்க தானே சார்? ஓ, சரி சரி.
உன் பேர் என்ன? மாலா. ஒரு முக்கியமான விசாரணைக்காக உன்னை அழைத்து வந்திருக்கோம். நீ உண்மையை சொன்னா உனக்கு ஒரு ஆபத்து வராது. அந்த குழந்தைகள் மேல லாரி ஏற்ற டிரைவர் நீ பாத்திருக்கல? ஐயோ, நான் பாக்கல சார். நான் உண்டு, என் வேலை உண்டு இருந்தேன் சார். இவ்வளவு விபத்து உன் கண்ணேரே ஆந்திருக்கு. ஆனா டிரைவர் யாருன்னு நீ பார்க்கல இல்ல? பார்த்தேன். அது போதும். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா. சில பேரை பிடிச்சு வச்சிருக்கோம். நீ பார்த்த டிரைவர் யாருன்னு அடையாளம் காட்டு. சார், இந்த கலாட்டால நம்மள மாட்டி விட்டுறாத. நான் யாரையும் பார்க்கல. தாய் குலத்துக்கே தலைவலி ஏற்படுத்துறியே. மனுஷன் தூங்கலாம், மனசாட்சி தூங்கவே கூடாது. நீ என்ன சார் என்ன அந்த பேஜார் குடுக்குற? நான் யாரையும் பார்க்கல சார். அப்படியே பார்த்திருந்தாலும் மறந்து போச்சு. எங்க வீட்டு பசங்க செத்து போட்டாங்க. நான் இங்க வந்து லோல் பண்றதுக்கு. தாப்பா, நீதான் நாயத்தை சொல்ல. இதனை இது அநியாயமாக்குது சார். நான் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன் சார். என்ன விடு, நான் போய்க்கிறேன். எடுக்கிறாரு சார் வம்பு. ஆசிரியப்பா, குப்பையா குவிஞ்சு கிடக்கிற இந்த குழந்தைகளப்பா, கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த கொள்ளை அழகும் குங்கு வச்சு இப்ப எங்கிருந்து கிடைக்கும்? இதை பெற்ற தாய்மார்கள் வயசுல தீ எரியுதே, அது எதனால அழைக்க முடியும்? இதப்பா, இதப்பா, இந்த குழந்தையப்பா, இந்த குழந்தையப்பா. ஐயோ, இந்த பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலத்து எதையவே சாதிக்க இருந்ததோ யாருக்கு தெரியும்? இதை ஏதாவது ஒரு பிள்ளை நோய் தீர்க்கு வைத்தியனாகலாம், அஞ்ஞான தேவைக்கு விஞ்ஞானி ஆகலாம், சட்டத்தை நிலைநாட்டும் நீதிபதி ஆகலாம். இந்த பிஞ்சு முகங்கள்ல சத்திய தந்தை மகாத்மா காந்தியை பார்க்கிறேன், சமத்துவ தந்தை ஐயா பெரியாரை பார்க்கிறேன், மனிதர்கள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேருவை பார்க்கிறேன், மூதறிஞர் ராஜாஜியை பார்க்கிறேன், அறிவு கலைஞர் அறிஞர் அண்ணாவை பார்க்கிறேன். ஐயோ, இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம்? இதுதான் உங்க வீட்டு குழந்தைகள் இல்லையே. ஓ, போயிங்க. நான் உங்க கொள்றதுக்கு முன்னாடி இங்கே போயிடு. You get out. I say you get out. உண்மையை சொல்லுங்க. உங்களை யாரோ ஒருத்தன் தான் அந்த குழந்தை மேல லாரி ஏற்றி கொண்டு இருக்கான். சொல்லுங்க. நீயா? 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 இல்ல நீயா? மௌனம் சாய்ச்சி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்க. ஆனா என்னைக்காவது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவன் தூக்கு மேல அனுப்பியே தருவேன். சார். நீயா? ஆமா சார், நான் அவன் அடையாளம் காட்டுறேன் சார். என் கண்ணால அவனை நல்லா பார்த்தேன் சார். சொல்லு, யார் அந்த கொலைகாரன்? யார் அந்த குற்றவாளி? சொல்லு. இவன் தான் சார். ஜமாத்தை பாக்குறேன். பச்சை குழந்தை வச்சு கொலைகார பாவித்தாருங்க. இவ துண்டுகளா வச்சு சார் சித்தரை பண்ணும் சார். ராமு, what happened to you? Sorry sir. I am so sorry. Go to your room, please. Dr. Paul, இவனை ரூமுக்கு கொண்டு வாங்க. சார். என்ன? என்னது? துட்டு சார், 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? ஏன் உனக்கு? திடீர்னு 2 பேர் வந்தாங்க. இதை என்கிட்ட கொடுத்தாங்க. பார்த்தது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த ஆட்கள் உனக்கு தெரியுமா? இந்த துட்டு எனக்கு வேணாம் சார், உங்களே இருக்கட்டும். இல்லம்மா, எங்கிட்ட இருக்கிறது தப்பு. நான் மேலதிகாரத்தை கொடுத்துடுறேன். சட்டப்படி என்ன செய்யுமோ அவங்க செய்வாங்க. சரி சார். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவளா இருக்க. மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற. ஆமா, திடீர்னு எப்படி உன் மனசு மாறிச்சது? அத்தையே சார் கேட்கிற நீ ஒரு அவதி. செத்து போட்ட பசங்க மூஞ்சில பால் சொட்டுச்சே சார். ஊரா மூட்டு குழந்தைங்களா இருந்தாலும் அதுவும் குழந்தைங்க தானே சார். அதனாலதான் சார் மனசு மாறிட்டேன். நான் வரேன் சார்.
இந்த உன் பேர் மாதம் தான் சொன்னேன். போலீஸ் இலாக்காவுக்கு நீ செய்த உதவிக்கு தேங்க்ஸ். ஹலோ இன்ஸ்பெக்டர், பிளீஸ். ஏதாவது? நோ தேங்க்ஸ். மிஸ்டர் நாகராஜ், சமீபத்தில் அந்த லாரி விபத்து சம்பந்தமா நான் பல பேர் சந்திச்சேன். உங்களையும் பார்த்துட்டு போலாம் வந்தேன். இதுல என்னுடைய உதவி ஏதாவது? ஆமா, இந்த படத்தை பாருங்க. இந்த ஆளுடைய பேர் என்ன? ஆளே யாருன்னு தெரியல. பேரை கேக்குறீங்களே? மிஸ்டர் நாகராஜ், நேரத்தை வீணாக்க எனக்கு நேரம் இல்லை. நீங்க இந்த ஆளை பார்த்ததே இல்லை இல்லையா? நிச்சயமா இல்ல. கேபினட் சைஸ்ல போட்டோ எடுத்துக்கிறவன் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா என்ன? இவனை ஓம் பார்ட்டியில உன்னோடய பார்த்திருக்கேன். ஒன்னும் தெரியாதவனை போல நடிக்கிற இல்ல? என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, கத்தி தீர்த்தவனுக்கே தெரிஞ்சிருக்கு. புத்திசாலியான உங்களுக்கு தெரியாம இருக்குமான்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஆல்ரைட், பார்த்துமா? குட் லக். கபீர், அந்த குட்டி இப்படி ஏமாத்துவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பாஸ். ஏண்டா ஏமாத்துறவ எதிர்பாருங்கள்னு போஸ்டர் ஒட்டிட்டாடா ஏமாத்துவா? கபீர், சாட்சி சொல்ல அவ கோர்ட்டுக்கு போகக்கூடாது. ஆகாது, நீ உள்ள போ. யாரையும் காணோமே. அழாம என்னன்னு சொல்லுமா? ஏன் அவங்க என்ன கொல்லாம விட மாட்டாங்க சார்.
ஒண்ணும் பயப்படாத, நானே உன்னை அழைச்சிட்டு போய் உன் வீட்டுல விட்டு வந்துடுறேன். எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டேன். இங்க இருக்கியே, உன் வீட்டுல உன்னை யாரும் தேட மாட்டாங்க. அப்படி யாராவது இது இருந்தா நான் ஏன் சார் நடுத்தருல நிக்கிறேன்? நான் ஒரு அனாதை சார். ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கிறா? எனக்கு கூட தான் யாரும் இல்ல. போ சார், நீ போஸ்டாரு கையில ஒரு தடி வச்சிருக்க. நான் அப்படியா? நான் பொம்மலாட்டி சார், வயிற்றெல்லாம் கலக்குது சார். எவ்வளவு தைரியசாலி. அன்னைக்கு அந்த காலி பையன் என்ன உதச்ச. ஆமா, அவனுக்கு தொலை கொடுக்கறானா? இல்ல சார், தனியா பார்த்தா கூட தங்கச்சின்றான், கொஞ்சம் அதட்டினா அக்கான்றான். ஆமா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? எழுத்து கூட்டி படிப்பேன் சார். பொள்ளாச்சின்னு இருந்தா புள்ளத்தாச்சின்னு படிப்பேன். ஆமா, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? யார் சார் பண்ணிக்கிறது? சார், என் மூஞ்ச பாரு சார். ஐயா, இது மூஞ்சா? இது கிட்ட போய் எவன் சார் கட்டிக்குவான்? நீ ஒண்ணு. ஏன் உன் மூஞ்சி நல்லா தான் இருக்கு. அதேப்படாத, எவனாவது ஒருத்தன் திடீர்னு வந்து நிப்பான். இது வரைக்கும் ஒரு மோளை கட்டி கூட காணும் சார். இருக்கிறவங்கள மதிக்கிறனாலும் நல்லவங்களையாவது மரியாதை செய். சும்மா டமாஸ் சார். ஆமா, நான் கட்டிக்கு போறவள திட்டுவேன், அடிப்பேன். உனக்கு இல்ல சார்? உன் புருஷன் அடிப்பியா? எம்மாடி, உன்னை கண்டிப்பா 75 புக் பண்ண வேண்டியதுதான். சார், ஒரு விஷயம் சார். என்ன? ரவுத்த பசிக்குது சார். அப்படியா? சரி, ஏதாவது இருக்கான்னு பார்த்து.